ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினிஸ் ஹேர் கேர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ரெமெடி. முக்கியமாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். என்ன தான் ட்ரை பண்ணாலுமே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்கிற மாதிரி இருக்கும். ஈவன் 6 months ஆனாலும் சரி, 1 year ஆனாலும் சரி, அவங்க மெஷர் பண்ணி பார்த்தா கூட கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நம்மளோட ஹேர் க்ரோத் க்ரோ ஆகிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 2 to 3 months ஆச்சு தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற 7 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு நிறைய சத்து கொடுத்து முடியோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. இப்போ இதுக்கு தேவையான அந்த 7 பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஹேர் க்ரோத் ஸ்லோவாக இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 4 பல் பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பூண்டு யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா 2 பல் பெரிய பூண்டாக எடுத்துக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா செலினியம் அப்படின்ற ஒரு கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போதுமான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து இந்த பூண்டு நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நல்லா கிளென்ஸ் பண்ணும். இப்போ இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாம் ஏதாச்சும் பிளாக் இருக்குன்னா அதெல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இந்த கிளாகாக இருக்க அந்த போர்ஸ்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஹேர் க்ரோத் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது சின்ன வெங்காயம். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், நார்மல் ஆனியன் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். இது மெயினாக நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க கொலாஜன் ப்ரொடக்ஷனை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி போதுமான அளவுக்கு கொலாஜன் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 சின்ன வெங்காயமே நமக்கு தாராளமாக போதும். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் அதிகமான நீளமான முடியாக இருக்குது அப்படின்னா 1 or 2 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட் ஹேராக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கம்மியாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் ஸ்பூனில் எடுத்து வச்சுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகுல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டேண்ட்ரஃப் அப்புறம் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத எதுவுமே நம்மளோட ஸ்கேல்பில் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் நம்மளோட ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேரை அடர்த்தி ஆக்கிறதா இருக்கட்டும், ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், டேண்ட்ரஃப்காக இருக்கட்டும், இல்லை இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த வெந்தயம் ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 1-2 பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற இந்த 7 இன்க்ரீடியண்ட்டையுமே எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கிறத யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்காது. அடுத்து நமக்கு தேவையானது கருஞ்சீரகம். இதுவும் வெந்தயம் மாதிரி தான் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம ஹேருக்கு கொடுக்கும். முக்கியமாக டேமேஜ் ஹேர் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்கேல்ப்பையும் ஹேரையும் நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த இன்க்ரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இன்க்ரீடியன்ட் ரொம்ப கோல்டான இன்க்ரீடியன்ஸ் தான். சளி பிடிக்குன்ற பயம்லாம் நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது அந்த கோல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் ஆலோவேரா எடுத்து வச்சுருக்கேன். சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆலோவேராவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கேல்ப்பை நேச்சுரலாகவே கிளென்ஸ் பண்ணுற தன்மை இதில் இருக்குது. இது ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டிஷனராக கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஆலோவேரா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு முடியையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ரொம்பவே ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தொடர்ந்து ஆலோவேரா யூஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஆலோவேராலாம் யூஸ் பண்ணாதீங்க. நேச்சுரல் ஆலோவேரா தான் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அடுத்து நமக்கு தேவையானது கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸும் ப்ரோட்டீனும் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. பீட்டா கேரட்டினும் இதில் இருக்குது. இது நம்மளோட முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் கரி லீவ்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கும் கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை நான் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்க ஆலோவேராவை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தோலோட கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நடுவில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஆன் பண்ணி விட்டுடுங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பூண்டு ஆட் பண்ணுறேன். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோலோடு தான், லைட்டாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து இது ஹீட் ஆகட்டும், கேப் விட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்க்ரீடியண்ட்டுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் அது ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹீட் ஆனால் தான் அதோட சத்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும். 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் கொதிக்க வச்சாலே தாராளமாக போதும். ஒரு வேளை இன்னுமே உங்களுக்கு கொதிக்க வைக்கணும்னு இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இதை நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ்க்கும் வந்து நீங்கள் இதை கிளறி விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மொத்தமாக அது ரெடி ஆகட்டும் அப்படின்னு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கரைஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதையே இந்த கலர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுக்கும் இப்போ வந்து அது ஹீட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறதுக்கும். இப்போ கரெக்டாக 20 மினிட்ஸ் ஆகிருக்கு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சிடணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷ்னராக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷ்னராக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பச்சை ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ப்ளெயின் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ண இந்த வாட்டரை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு பஞ்சு வந்து எடுத்து நீங்கள் இந்த தண்ணியில் வந்து நனைச்சி ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். மெயினாக முடியோட ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த தண்ணியை நீங்கள் ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஷாம்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் 2 to 3 மந்த்ஸ் ஆச்சு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.